ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஷாப்பிங் வீடியோ கிடையாது, ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் சில வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஹோம் சர்வீஸில் பியூட்டி சர்வீசஸ், அதாவது ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், வேக்சிங், ஹேர் ஸ்பா, ஹெட் மசாஜ், ஹேர் டை, இந்த மாதிரி எல்லா விதமான பியூட்டி சர்வீசஸ் ஹோம் சர்வீஸில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். அந்த விதத்தில் சில ப்ராடக்ட் எனக்கு தேவைப்பட்டது. அதனால் நம்ம எங்கடா ஆர்டர் பண்ணலாம், ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெர்பலாக வேணும் அப்படிங்கிறச்ச இங்கே சத்யா அப்படிங்கிற சிஸ்டர் நமக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட் உங்களுக்கு ஸ்மால் பிஸ்னஸாக அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த விதத்தில் எனக்கு ஹேர் டையாக இருக்கட்டும், வேக்ஸ் பண்ணக்கூடிய பவுடர், இது எல்லாமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த விதத்தில் நம்ம வாங்கி பார்த்து யூஸ் பண்ணலாமே, அப்படியே உங்களுக்குமே ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம கேட்டது மட்டும் இல்லாமல் சில ப்ராடக்ட்டுமே இவங்க சேர்த்து போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம முழுக்க வேக்சிங் எப்படி பண்ணணும், இதில் பவுடர் பேஸில் வரக்கூடிய வேக்ஸ் பவுடர் வச்சு நம்மளோட ஹேர் ரிமூவ் ஆகுதா, பெயினே இல்லாமல் நமக்கு எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய கிளைண்ட் பாருங்கள், நமக்கு ஹேர் டையாக இருக்கட்டும், வேக்சிங் எல்லாமே ரிப்பீட்டடாக, அதாவது ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறவங்க. ஸோ நம்ம கலரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஹென்னா போடுவாங்க, கலரிங் போடுவாங்க. ஆனால் ஹேர் டை அப்படிங்கும்போது நமக்கு என்ன தான் அதிகப்படியான காசு கொடுத்து போட்டாலும் ஒரு 15 இருந்து 20 நாளுக்குள்ளேயே அது ஃப்ரண்ட்லலாம் உங்களுக்கு க்ரே ஹேர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பேபி ஹேர்லாம் க்ரோத் ஆகும்போது நமக்கு சீக்கிரமாக ஒயிட் ஹேர் வந்துடும். ஸோ அதனால் லாங் லாஸ்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஹெர்பலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாமே லக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் பணம் வாங்கிட்டு தானே நம்ம பண்ணுவோம் சர்வீசஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு எப்போவுமே ரிசல்ட் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். அந்த விதத்தில் இவங்கக்கிட்ட டையுமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ ஒவ்வொரு பொருளுமே யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஆலோவேரா ஜெல் ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா உங்களுக்கு நம்மளோட கைகளாக இருக்கட்டும், கால்களாக இருக்கட்டும், ஈரப்பதமாக வைக்கிறதுக்கு நம்ம தாராளமாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ஃபேஸ் பேக். நம்ம ஃபேஷியல் எல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறச்ச இந்த மாதிரி ஃபேஸ் பேக் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா இம்மிடியேட்டாக க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது, அலர்ஜி எதுவுமே வராது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ச் டெஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கைகளோ இல்லைனா காதுக்கு பின்னாடியோ நீங்கள் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணின மட்டும் இங்கே இந்த ப்ராடக்ட் எந்த விதமான அலர்ஜி சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஸ்டரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீ செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வேக்ஸ் பவுடர் பார்த்துடலாம். ஸோ வேக்சிங் அப்படிங்கும்போது என்னோட கிளைண்ட்டுக்கு நான் இவ்வளோ நாளாக ஹாட் வேக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹாட் வேக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஹீட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரிப்ஸ் போட்டு எடுக்கிறது. அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூபாக இருக்கட்டும், நம்ம கிளினிக் ஒர்க்கு, இதெல்லாம் நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால நான் போடக்கூடிய வேக்ஸ் நீர்த்து போயிடுது. கொஞ்ச நாள் கழித்து நீர்த்து போகிறதுனால ஹேர் டக்குன்னு ரிமூவ் ஆக மாட்டேங்குது. அதனால் நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுனால தான் இந்த பவுடர் நம்ம வாங்கலாங்கிற முடிவுக்கு வந்தோம். அதே மாதிரி இந்த பவுடர் பவுடர் பேஸில் வரக்கூடிய வேக்ஸ் பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயினே இல்லாமல் நமக்கு பெயின் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வேக்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பவுடர் பேஸில் வரக்கூடியது வெறும் 10 நிமிஷத்தில் நம்மளோட ஹேர் ஒன்று கூட இல்லாமல் ரூட்டில் இருந்து, அதாவது வேர் கால்களில் இருந்து அப்படியே கலண்டு வர மாதிரி உங்களுக்கு ஹேர் ரிமூவ் ஆகிடும். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடர் எடுத்திருக்கேன். என்னோட 2 கால்களுக்கு போடுற மாதிரி நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப தின் பேஸ்ட்டும் இல்லாமல் திக் பேஸ்ட்டும் இல்லாமல் ஒரு மீடியமாக நீங்கள் ஒரு பதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களே ரோஸ் வாட்டர் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் எங்கிட்டே ரோஸ் வாட்டர் இருக்குது. ஸோ ரோஸ் வாட்டரே இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளெயின் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு திக் பேஸ்ட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் ஹேர் மட்டும் ரிமூவ் பண்ணாமல் நமக்கு நல்ல ஒரு க்ளோவிங் கொடுத்தது. என்னோடய ஸ்கின்னுமே நல்ல டேனாக தான் இருக்கும். ஸோ நல்ல ஊரை சுற்றி நம்ம வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், மற்ற வேலைகளை பார்க்குறதா இருக்கட்டும், நல்ல உங்களுக்கு டேன் ரிமூவலாக இருந்தது. ஸோ நான் கால்களுக்கு தான் காமிச்சிருக்கேன். ஆனால் என்னோடய கைகளுக்குமே நான் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே டேனுமே நமக்கு நல்ல கிளியர் ஆகுது. ஒரு ப்ளீச்சிங் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இது ஃபுல்லாகவே சாண்டல்வுட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீலில் வரக்கூடிய பவுடர், இதெல்லாம்
எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஆர்கானிக்கில் வரக்கூடியது. ஸோ என்னோடய கால்களை பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு அமேசான் காடு மாதிரி ஃபுல்லாக வந்து க்ரோத் ஆகிருந்தது. டைமே கிடையாது வேக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம். மெயினாக வந்து நானுமே எல்லாருக்குமே வலிக்காது பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். எனக்குன்னு வரும்போது அது வலி எனக்கு தெரியும். அதனால் நான் வேக்சிங் வந்து அவ்வளோவா பண்ண மாட்டேன். எப்போது பண்ணினேன் அப்படின்னா கத்தி கத்தி பண்ணுறது தான். ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து முடி வளரக்கூடிய முடியோட வளர்ச்சி எப்படி வருதோ அந்த பக்கவாட்டில் நீங்கள் வந்து மேலிருந்து கீழாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். கூடியமான வரைக்கும் ஒரு ப்ரஷ் எடுத்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக பாதி கால்களில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மீதி கால் அப்படியே விட்டுட்டேன். ஒரு பேட்ச் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன நம்ம பண்ணினாலும் உங்களுக்கு பவுடரில் எப்படி ரிமூவ் ஆகும், நான் வந்து நிறைய ரிவ்யூ பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, ஒரு பவுடரில் நம்மளோட ஹேர் வந்து வேர் கால்களில் இருந்து வருமா அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நம்ம வந்து உங்களுக்கு போட்டு காட்டலாமே, காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னோடய கிளைண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறதா தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பவுடர்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன கலந்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து நமக்கு பேக் போட்டதுக்கப்புறம், அந்த வேக்ஸ் பவுடர் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து 10 மினிட்ஸ் வந்து காயணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை பார்த்துடலாம். இது வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து 4 லேயரில் வரக்கூடியது வந்து அனுப்பியிருக்காங்க. இதுலேயுமே நமக்கு 15 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வெட்டிவேர், ஒரு நாட்டு மருந்து கடைக்குள்ளே போனால் எப்படி ஒரு ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. அதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே ரீயூசபிள் தான். குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சின்ன சைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பெரியவங்க போடுற மாதிரி அவங்க தான் அனுப்பி வச்சுருந்தாங்க. காட்டன் கிளாத்தில் வரக்கூடியது 4 லேயரில் வரக்கூடிய ரீயூசபிள் மாஸ்க் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுவுமே அவைலபிளாக இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேஸ் பேக், நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம வீட்டிலே வந்து நம்ம பார்லர் போய் நம்ம வந்து பண்ண முடியல, ஃபேஷியல்லாம் பண்ண முடியல, டக்குன்னு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஹெர்பல் தான். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன், எந்த மாதிரி ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் அந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சார்கோல் அண்ட் வந்து உங்களுக்கு கோல்ட் மில்கில் வரக்கூடிய சோப்ஸ் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அதுவுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸாக வந்து போடலாம். ஷார்ட்ஸ் மாதிரி நான் வந்து போடுறேன். ஏன்னா பெரிய வீடியோ அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இது வந்து சொல்ல மறந்துட்டேன். பவுடர் வந்து நல்ல ஸ்மெல், ஆனால் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் தானே, அந்த ஸ்மெல் வந்து போயிடும். நம்ம வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அழகாக வந்து தொடச்சி எடுத்துடலாம். ஒரு வெட் கிளாத் எடுத்துக்கோங்க, இல்லை காட்டன் எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் வந்து வெறுமனை இப்படி தொடச்சாலே போதும். ரொம்பலாம் அழுத்தம் கூட கொடுக்க வேணாம். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு மைல்டாக இப்படி தொடச்சிங்க அப்படின்னாலே அழகாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரூட்டில் இருந்தே வந்து உங்களுக்கு ஹேர் வந்து ரிமூவ் ஆகிடுது. ஸோ நான் அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் இந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன், வேக்சிங்கெல்லாம். ஸோ வந்து அந்த ஹார்ட் வேக்ஸில் கூட 1-2 முடி வந்து மிஸ் ஆகிடும். ஸோ திருப்பி நான் அப்ளை பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் இந்த பவுடர் வச்சு யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய வேலை மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்தது, நமக்கு நாமே பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய கிளைண்ட்டுக்கு போடும்போது திரும்ப என்னை கூப்பிடுவாங்களா, இல்லை அவங்களே பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். இருந்தாலும் நம்ம போடுவோமே அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா ஃபேஷியல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம 10 நிமிஷம் இதை போட்டு காய வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஹேர் இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஸ்கின்னோட டோனுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நான் 2 காலுகளுக்குமே அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுது. ரொம்ப திக்காக போட்டுக்காதீங்க, ரொம்ப தின்னாகவும் போடாதீங்க. ஒரு மீடியமாக நீங்கள் வந்து பேக் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து பேக்காகவும் நமக்கு வந்து வேலை பண்ணுது. ஸோ வந்து உங்களுக்கு வேக்ஸ் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹெர்பல் பேக் மாதிரி இருக்கிறனால தான் இந்த டேன் எல்லாமே கிளியர் ஆகுது. ஃபுல்லாகவே வந்து ஹேர் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு ஷைனிங்காகவும் இருந்தது. ஸோ கூடவே நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அந்த ப்ராடக்ட்லேயே வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஈரப்பதமாக இருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா.
ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல மெயின்டைன் ஆகும், ஸ்கின்னுமே நல்ல சாஃப்டாகவே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். நான் கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸ் எனக்கு வாங்கிப்பேன். மற்றபடி என்னோடய கிளைண்ட்டுக்குமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களுமே இந்த வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த வேக்ஸ் பவுடர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தாராளமாக. ஸோ அவங்களோட நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக நீட்டாக வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கேயுமே நமக்கு நாப்கின் கூட இந்த ப்ராடக்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.